நண்பர்களே, இன்று நம்முடைய வீடியோவில் நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு அறிமுகம் செய்துள்ள வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதா குறித்து பேசப் போகிறோம். இந்த மசோதா நாட்டிலெங்கும் கடுமையான விவாதங்களை ஏற்படுத்தி வலுவான எதிர்ப்புக்கு ஆளாகியுள்ளது. இனி இதை பற்றி விரிவாக பார்ப்போம். வக்ஃப் சொத்துகள் என்றால் என்ன என்பதை முதலில் காணலாம். வக்ஃப் சொத்துகள் என்றால் இஸ்லாமிய மக்கள் தங்களது மதத்திற்காக தானமாக வழங்கிய நிலங்கள், மசூதிகள், தர்காக்கள், மதரசாக்கள் போன்றவை ஆகும். 2022 புள்ளி விவரப்படி நாட்டில் 7.8 லட்சம் வக்ஃப் சொத்துகளும் 9.4 லட்சம் ஏக்கர் நிலமும் வக்ஃப் வாரியங்களின் கீழ் உள்ளன. தமிழகத்தில் மட்டும் சுமார் 70,000 வக்ஃப் சொத்துகள் உள்ளன. கடந்த 1954ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் வக்ஃப் சொத்துக்களை நிர்வகிக்க வக்ஃப் வாரிய சட்டம் கொண்டு வரப்பட்டது. 1995ஆம் ஆண்டு சில முக்கிய திருத்தங்களும் மேற்கொள்ளப்பட்டன. ஆனால் இப்போது மோடி அரசு மசோதாவில் புதிய திருத்தங்களை சேர்த்துள்ளது. புதிய திருத்த மசோதாவில் என்ன பிரச்சனை? புதிய மசோதா முஸ்லிம் அல்லாதவர்களையும் முஸ்லிம் பெண்களையும் வக்ஃப் வாரிய நிர்வாகத்தில் சேர்க்கும் வகையில் அமைகிறது. மேலும் ஒரு சொத்தை வக்ஃப் சொத்தாக கருதுவதில் மாற்றங்கள் கொண்டு வரப்படுகிறது. இந்த திருத்தங்கள் பல எதிர்ப்புகளை சந்தித்துள்ளன. வக்ஃப் வாரிய மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து KC வேணுகோபால், கனிமொழி, அகிலேஷ் யாதவ் உள்ளிட்ட பல எதிர்க்கட்சியினர் கடுமையாக எதிர்த்தனர். அவர்களது கருத்துப்படி இது அரசியலமைப்புக்கு விரோதமாகவும் முஸ்லிம்களிடம் நிலங்களை பறிக்கவும் கொண்டுவரப்பட்டதாக கூறுகின்றனர். மத்திய அரசின் பதில் மசோதாவை பற்றிய எதிர்ப்புக்கு பதிலளித்த மத்திய சிறுபான்மையினர் நல அமைச்சர் கிரண் ரிஜிஜு, வக்ஃப் வாரிய சொத்துக்களை மாஃபியா கும்பல்களிடமிருந்து மீட்கவே இந்த மசோதா என்று கூறினார். இருப்பினும் இஸ்லாமிய அமைப்புகள் சச்சார் குழுவின் பரிந்துரை ஏமாற்று வேலை என குற்றம் சாட்டுகின்றன. வக்ஃப் வாரிய மசோதா நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிற்கு அனுப்பப்பட்டுள்ள நிலையில் எதிர்க்கட்சிகளின் எதிர்ப்புக்கு மத்திய அரசு முதன்முறையாக உரிய பதிலை அளித்துள்ளது. இது எதிர்க்கட்சிகளின் ஒற்றுமைக்கு கிடைத்த வெற்றி என இந்தியா கூட்டணியின் தலைவர்கள் கருதுகிறார்கள். இந்த மசோதா குறித்து உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் செய்யவும். வக்ஃப் வாரிய மசோதா பற்றிய இந்த வீடியோ உங்கள் மனதில் ஏதாவது கேள்விகளை எழுப்பியிருக்கிறதா? நிச்சயமாக அதை பற்றி பேசலாம். நமது அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.